8 மார்ச் 2026 தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். குறுகிய வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 5-15 முடிய, 19 26 முடிய, 39 40-42 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் கைப்பற்ற இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதன், நானும் சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். என் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவர் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொல்லும் இடம் ஒன்றும் இல்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெற்றி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, இந்த தண்ணீரை எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கும் தாகமும் எடுக்காது. தண்ணீர் மூலம் நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினை என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும் பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பல இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்த பொழுது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்பொழுது பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய தூய நீரினால் கழுவி நம்முடைய தாகத்தை தணித்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் விசேஷ விதமாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள, நம்முடைய சமூகத்தில், நம்முடைய நண்பர்களுடைய வரிசையில் உள்ள அனைத்து பெண் பிள்ளைகளுக்காக, பெண்களுக்காக செபிப்போம். உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவனில் கவரை அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இவருடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றி நலன்களால் நிரப்பி அவர்களை பலப்படுத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் பாலைவனத்தை தாண்டி, மலைகளை தாண்டி இன்று ஒரு கிணற்று ஓரமாக கிணற்றின் அனுபவத்தை பெற, ஆண்டவருடைய உண்மையான தண்ணீரை பெற நாம் இந்த தவக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறில் சேர்ந்திருக்கிறோம். தூய அகஸ்டின் அவர்கள், ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் ஓய்வு கொள்ளும் முறை இதயமானது அமைதியாக இருக்காது என்று குறிப்பிடுகிறார். My heart is restless unless it finds rest in you. இறைவனே, எங்கள் இதயம் உம்மில் ஓய்வு கொள்ளும் வரை அமைதியற்று இருக்கிறது என்கிறார்.
ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஒரு வியப்பான உண்மையை நாம் காண்கிறோம். கடவுள் நமக்காக தாகமாய் இருக்கிறார். இயேசு கிணற்றடியில் அமர்ந்து குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்ட பொழுது அவர் வெறும் தண்ணீருக்காக தாகம் கொள்ளவில்லை, அந்த சமாரிய பெண்ணினுடைய ஆன்மாவிற்காக தாகம் கொள்கிறார். தவக்காலத்துடைய 3ஆம் ஞாயிறன்று இந்த ஒன்றை தான் நாம் உணர வேண்டும். கடவுள் மீது நாம் கொண்டுள்ள தாகத்தை விட நம் மீது கடவுள் கொண்டுள்ள தாகம் மிக பெரியது. அதில் ஆழமான கிணறும் இருக்கிறது. இந்த கிணறும் இதயத்தினுடைய அடையாளம். பெரும்பாலும் வாழ்க்கை குடங்களால், அதாவது வேலைகளால், கவலைகளால், கௌரவங்களால் நிரம்பி உள்ளது. ஆனால் அந்த ஆழத்தில் வாழ்வதும் தண்ணீரால் நாம் நிரப்ப வேண்டும் ஒரு வெற்றிடமானது இருக்கிறது. கவலைகளில், கௌரவத்தில், பலவிதமான வேலைப்பாடுகள் மூழ்கியிருக்கின்ற நமக்கு வாழ்வுதரும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிற அனைத்து வெற்றிடத்தையும் நிரப்ப முடியும். அந்த சமாரிய பெண் அந்த வெற்றிடத்தை உறவுகளால் நிரப்ப முயல்கின்றார். இயேசு அவருடைய தாகத்தை கண்டு அவமானப்படுத்தவில்லை, மாறாக அவள் தவறான இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாள் என்பதை தான் அவர் உணர்த்துகிறார். புற சூழல்களை சார்ந்து இருக்காத ஒரு உள் மனது அமைதியை தான் இயேசு அவளுக்கு வழங்குகிறார். அந்த பெண் இறையியல் விவாதங்களை நிறுத்திவிட்டு எனவர் கணவர் இல்லை என்ற உண்மையை வெளிப்படுத்திய கணமே அவளது மாற்றம் தொடங்குகிறது. அந்த ஆன்மீக நேர்மையை தான் கடவுளுடைய அருளாக மாறுகிறது. தவக்காலம் என்பது நாம் தூய்மையானவர்கள் போல் நடிப்பது அல்ல. நமது முகமொழிகளை கழற்றிவிட்டு நம்முடைய பலவீனங்களை இயேசுவில் ஒப்படைக்க வேண்டும். அங்கேதான் வாழ்தரும் தண்ணீரானது சுரக்க தொடங்குகிறது. ஆகவே இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்றால், உங்கள் தண்ணீர் குடத்தை அடையாளம் காண வேண்டும். நம்முடைய குடங்கள் நிறைய வெற்றிடமாக இருக்கிறது. மனம் அழுத்தம் நிறைந்த நாளில் நாம் அதிகம் எதை சார்ந்து இருக்கிறோம்? அலைபேசியில் இருக்கிறோம், தேவையற்ற பழக்கத்தில் இருக்கிறோம், மற்றவருடைய பாராட்டுகளுக்காக ஏங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த வாரத்தில் நாம் அப்பேற்பட்ட குடங்களை, மனம் அழுத்து நிறைந்த குடங்களை நாம் ஒதுக்கி வைத்து அமைதியாக இறைவனிடம் பேச வேண்டும். அந்த பெண்மனை போன்று இறைவனிடத்தை நாம் சந்திக்க வேண்டும். இறைவனிடத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒவ்வொரு நீரையும் பெற வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து வெற்றிடத்தை தன்னுடைய தூய நீரினால் நிரப்புவார். அந்த பெண் இயேசுவை நண்பகலில் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாரம் முழுவதும் அந்த நண்பகலில் நமக்கு இடையூறுகள் நிறைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நண்பகல்தான். எவ்வாறு வெயில் நண்பகலில் சுட்டி இருக்கிறதோ, நம்முடைய கவலைகள், போராட்டங்கள், சவால்கள், சோதனைகள் இவைகள் நம்மை சுட்டி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு நேரத்தை நாம் இந்த நட்சத்திர நண்பகலாக, இறைவன் நம்மை தேடி வருகின்ற நேரமாக, நாம் இறைவனத்தை சந்திக்கின்ற ஒரு நேரமாக நாம் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். அந்த ஒரு நிமிடம், ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்வுதலும் தண்ணீரை தாரும், இனி இந்த நண்பகல் சூடானது என்னை அழுத்தாது, என்னுடைய வாழ்க்கையினுடைய கவலைகள், போராட்டங்கள் என்னை சூடு பண்ண விடாது என்று நினைத்து ஆண்டவரிடத்தில் அவருடைய தண்ணீரை பெற்று தாகமே எடுக்காத தண்ணீராக நான் பருக வேண்டும். அந்த பெண் ஒரு புனிதையாக மற்றும் காத்திருக்கவில்லை. உடனடியாக தான் பெற்ற அந்த இன்பத்தை, ஆண்டவருடைய பிரசனத்தை அவள் ஊருக்கு சென்று மற்றவர்களுக்கு அறிவிக்க செல்கிறார். தனிமை, துக்கம், மன அழுத்தத்தால் தாகமாக இருக்கின்ற பிள்ளைகளை நினைத்து பார்ப்போம். நாம் எவ்வாறு ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரால் நம்முடைய வெற்றிடத்தை நிரப்ப முடியுமோ என்று தனிமையினால் கஷ்டப்படுகின்ற, நோயினால் கஷ்டப்படுகின்ற, பலவிதமான கவலைகளால் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் கண்டெடுத்து அவர்களிடத்தில் ஆண்டோடைய நற்செய்தியை நாம் பரப்ப வேண்டும். இவ்வாறு பரப்புகின்ற பொழுது இந்த தவக்காலத்தினுடைய 3ஆம் நாளில் இறைவன் நமக்காக தாகமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இன்னும் அதிக அளவில் இறைவன் மீதான தாகத்தை அதிகரித்து அந்த தாகத்தை போக்கிட இறைவன் தருகின்ற ஆசீர்வாதத்தை நீராக ஏற்று என்றுமே தாகம் எடுக்காத ஒரு நிலை நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற பலவிதமான நண்புகள், சூட்டினை, கவலைகளை, போராட்டங்களை, சோதனைகளை, வலிகளை, வேதனைகளை நாம் இறைவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். இறைவன் தன்னுடைய நீரினால் நம்மை குளிர்ச்சி அடைய செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றும் நாம் பெற்ற இந்த அனுபவம், நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுடன் பகிர வேண்டும். மற்றவர்களை இறைவனிடத்தில் கொண்டு வருகின்ற ஒரு கருவியாக, தூதுவர்களாக என்று நாம் மாற வேண்டும். இந்த 3
பாடங்களை உணர்ந்தவனமாக இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய நிழலில் வாழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து சூட்டினை குறைப்போம். இறைவன் தருகின்ற தண்ணீரால் நனைத்து நம்முடைய ஆன்மாவையும் இதயத்தையும் உடலையும் குளிர்ச்சியடைய செய்து இறைவனுடைய அன்பை சுவைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, உயிரும் ஊற்றும் வாழ்வின் தொடக்கமாய் இருப்பவரே, வாழ்வதரும் ஊற்றாக விளங்குபவரை, இந்த அருமையான நாளுக்காக, இந்த புதிய வாரத்திற்காக, தவக்காலத்தினே 3ஆம் வாரத்தில் நாங்கள் வந்திருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இறைவா நீரே உடையிருந்து ஆசீர்வதித்து அதை நிறைவேற்றி தந்துள்ளோம். ஆண்டவரே, சமாரிய பெண்ணை கிணற்றடியில் தேடி சென்று அதே அன்புடன் தேடலுடன் இன்றும் எங்களை தேடி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த தவக்காலத்தில் தாகம் தராத உலக கிணற்றுகள் நாங்கள் அலைந்து திரிந்து காலங்கள் போகின்ற இந்த வேளையிலும் வெறும் தண்ணீருக்காக தேடி வந்த அந்த பெண் வாழ்வுதரும் நீரை கண்டடைந்ததைப் போல நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உம்மை நாங்கள் கண்டறிய, எங்கள் தாக நேரத்தில், எங்களுடைய பசி நேரத்தில், எங்களுடைய ஆன்மா உம்மை நோக்கி தேடுகின்ற அந்த தேடலில் உம்மை கண்டடைய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை புரிந்தளம். எங்களுடைய இதயங்களில் உள்ள வீணான கவலைகள், பாவ பழக்கங்கள் மற்ற உலக பற்றுகள் ஆகிய தண்ணீர் குடங்களை ஓரம் தள்ளிவிட்டு உம்மிடம் வந்து நிற்கின்ற ஒரு தைரியத்தை, துணிவை, தயை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பலவீனங்களையும் குறைகளையும் உம்மிடம் நேர்மையிடம் ஒப்புக்கொள்கின்ற மனத்தின்மையை தாரும். ஒரு இரக்கம் என ஊற்றினால் எங்கள் உள்ளத்தில் அழுக்குகளை கழுவி எங்களை தூய்மையாக்கும். இந்த வாரம் ஒவ்வொரு நாளையும் ஒரு பிரசன்னத்தோடு தொடங்க செய்தலும். வார்த்தை என்னும் உயிருள்ள நீரினால் எங்களுடைய ஆன்மாவினுடைய வறட்சியை போக்கும். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அமைதியையும் மகிழ்ச்சியும் தாகத்தோடு இருக்கும் எங்கள் சகோதர சகோதரியிடம் வந்து பாருங்கள் என்று பகிர்ந்து கொண்டு நற்செய்தி தூதுவர்களாக நாங்கள் மாறிட எங்கள் கிருபை தந்த ஆண்டவரே, வந்து பாடுகளை தியானிக்கின்ற தவக்காலத்தில் எங்களையே புனிதப்படுத்தும் உயிர்ப்பின் மகிமைக்கு எங்களை தயாரித்தருளும். ஆண்டவரே, உலகில் நிலவுகின்ற இந்த போர் சூழல்களையும் வன்முறைகளையும் கண்டு கலங்கும் இதயத்தோடு உடைய பாதம் வந்திருக்கிறோம். எங்கும் பிளவு, பகைமை மற்றும் அதிகார போக்கினால் அப்பாவி மக்கள் துயருவதை நீரே காண்கிறேன். போரின் பிடியில் சிக்கி தவிக்கும் நாடுகளுக்காகவும் அங்குள்ள பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் மன்றாடுகிறோம். குண்டு மழைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் நடுவே அச்சத்தோடு வாழ்கின்ற குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பெண்களை உடைய சிறைகளின் நிழலில் பாதுகாத்தலும். அவர்களுக்கு தேவையான உணவும் உறைவிடமும் மருத்துவ உதவியையும் தடையின்றி கிடைக்க செய்தலும். தலைவர்களின் இதயங்களை தொடும் பழிவாங்கும் எண்ணங்களையும் பகைமையும் அகற்றி பேச்சுவார்த்தை மற்றும் சமாதானத்தின் பாதையில் அவர்களை வழி நடத்தியலும். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் சமாரி பெண்ணுக்கு கிடைத்த அந்த பரலோக அமைதி இன்று போர் முனையில் வாடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க செய்தலும். பிரிந்து கிடக்கும் நாடுகளுக்கிடையே அன்பின் பாலத்தை அமைத்தருளும். உடைய இரக்கத்தினால் உலகின் போர் மேகங்களை விலகி அமைதி என்னும் விடையில் பிறக்க உம்மை மன்றாடுகிறோம். உலகின் மகளிர் தினமாக கொண்டாடுகின்ற அனைத்து பெண் பிள்ளைகளை உம்முடைய படைத்த உன்னத பரப்புகளுக்காக இருக்கின்ற பெண்களுக்காக, எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்காக, சமூகத்தில் இருக்கின்ற பெண்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சமாரிய பெண் சமூகத்தை ஒதுக்கப்பட்ட போது அவளை தேடி சென்று மதிப்பளித்த இயேசுனுடைய பேரன்பை என்று நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவரே, உலகில் வாழும் ஒவ்வொரு பெண்ணையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். குடும்பத்தின் தூண்களாகவும் சமூகத்தின் வழிகாட்டிகளாகவும் திகழும் அவர்களை ஆசீர்வதியும். சமாரிய பெண்ணுடைய தாகத்தை போக்கியதை போல இன்று கல்வி அறிவுக்காகவும் சம உரிமைக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் தாகத்தோடு காத்திருக்கின்ற ஒவ்வொரு பெண்களின் கனவுகள் நனவாக அருள் புரியும். பணிபுரியும் இடங்களிலும் பொது இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகள் ஒழிய வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமையவும் மன்றாடுகிறோம். ஒடுக்கப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு துணிவையும் அவள் சொந்த குரலில் பேசுகின்ற ஆற்றலையும் அளித்தரலாம். ஆண்டவரே, சமாரிய பெண்ணை முதன்மை நற்செய்தி தூதுவராக மாற்றியது போல இன்றைய பெண்களும் அன்பின் சாட்சிகளாக திகழ செய்தரலாம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தள்ள ஒவ்வொரு உடல் பகுதியும் ஒரு கரங்களால் தொட்டு அவர்களை ஆசீர்வதியும். சுகத்தை தாரும், வலிகளை போக்கியறலும், சோதனைகளை விரட்டியறலும்,
போராட்டங்களை ஒதுக்கி வைத்தலும், அன்பை அவர்கள் மீது பொழிதலும், பாசத்தை அவர்கள் மீது பொழிதலும், அமைதியை அவர்கள் மீது பொழிதலும், அன்னை மரியாதை போல நம்பிக்கையிலும் அர்ப்பணிப்பிலும் அவர்கள் சிறந்து விளங்கிட அருள் புரியும். பெண்மையை போற்றிய நல்மனதை ஆண்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உலகிற்கும் அளித்து பெண்களின் உழைப்பும் தியாகமும் தகுந்த முறையில் மதிக்கப்பட செய்தலும் அவர்களுடைய கரங்களில் வைத்து செவிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து காத்தருள தொடர்ந்து செவிக்கின்றோம். இந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் மன்றாட்டுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.